பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். அனைவருக்கும் காலை வணக்கம்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இன்னைக்கு மதிய வணக்கம் ஆயிடுச்சு. ஸோ எனிவே மழை வந்து நம்மளை ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. எனிவே எல்லாரும் இப்போ ஹாப்பியாக வந்துட்டு நம்மளுடைய ஈவெண்ட்ஸுக்கு கல்ச்சுரல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஸ்ரீ சாய் பாரத் கல்வியல் கல்லூரியினுடைய கல்லூரி பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நிர்வாகத்தினர், ஃபேக்கல்டிஸ் அண்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுடைய சார்பாக பலத்த கைதட்டல்களுடன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய பிஜி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் சார்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைதட்டிடலாமா? போங்கன்னு சொல்றீங்களா இல்லை வாங்கன்னு சொல்றீங்களா? வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ கூலர் கண்ணு தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராமமா நகரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கான்செப்ட்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ராமா கொடுக்க போறாங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கிராமம் காலை 5 மணி. செல்வி, பால் கறந்தாச்சாமா, கவிதாவை சீக்கிரமா எழுப்பி விடு. சரிங்க மாமா. கவிதா, வெண்ணி போட்டுருந்தேன், பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வா. காட்சி 2, நகரம் காலை 7 மணி. அச்சோ, டைம் 7 o'clock ஆயிடுச்சு. 6 o'clock தானே எல்லாரும் வச்சோம். என்னாச்சு மாதிரி தெரியலையே. டைம் ஆயிடுச்சு, இனிமேல் சமைக்க முடியாது. பேசாம ஜொமேட்டோல ஆர்டர் போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இவன் வேற தூங்கிட்டு இருக்கா. ஏய் ராஜேஷ், எந்திரா, டைம் 8 o'clock ஆயிடுச்சு. என்ன அனு, என்ன சீக்கிரமா எழுப்ப மாட்டியா? டைம் என்ன ஆச்சு பாரு. காலையில அலாரம் அடிச்சிச்சே, காதை எங்க வச்சுட்டு தூங்குனேன்? இங்க பாரு ராஜேஷ், நானும் தான் ஒர்க் போறேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. சும்மா ஏதாவது பேசாம சீக்கிரமா கிளம்புற வழியை பாரு. எப்ப பார்த்தாலும் இது ஒன்று சொல்லிடு. நீ வேற யூஸ் பண்ணாத தேஜு, சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டியதானே. சரி வா, ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணு. சரிம்மா, நீ கீச்சு மட்டும் போட்டு வச்சுருமா. சரி போட்டுறேன், சீக்கிரம் குளிச்சுட்டு வா. காட்சி 3, கிராமம் காலை 8:30. நான் குளிச்சிட்டேம்மா. அப்பா எங்கம்மா போனாங்க? அப்பா வயலுக்கு போயிட்டாங்க கவிதா. கவிதா, பள்ளிக்கூடத்தை கிளம்பிட்டியாமா? செல்வி, சாப்பாடு எடுத்து வை, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க. காட்சி 4, நகரம் காலை 8:30. ஃபுட் டெலிவரி அனு, நீங்கள் தானா? எஸ்பா, நான் தான். சாண்ட்விச் 2 பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன்ப்பா. ஓகே மேம். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஹே அனு, என்ன சாண்ட்விச் 2 பார்சல் மட்டும் வாங்கியிருக்கீங்க? எனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையா? உனக்கு நான் ஆர்டரே பண்ணல ராஜேஷ். நீ போகிற வழியில் சாப்பிட்டு போயிடு. எனக்கு பாப்பாவுக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். தேஜு, ஸ்கூல் வேன் வந்துருச்சு பாரு, சீக்கிரம் கீழே போ. நானும் ஆஃபீஸ் போகிறேன். காட்சி 5, கிராமம் காலை 9 மணி. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கவிதா, பார்த்து போயிட்டோம்மா. செல்வி, தோட்டத்தில் களை எடுக்கிற வேலை இருக்குது, சீக்கிரம் வா. சரிங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேங்க.
காட்சி 6 நகரம் காலை 10 மணி. என்னடா மார்னிங்கே டல்லாக இருக்கு? என்னடா பண்ணுறது, மார்னிங்கே சாப்பிடல, வீட்டில் போனால் ப்ரெஷர், ஆஃபீஸ் வந்தாலும் ஒர்க் ப்ரெஷர். சரி பரவாயில்ல, வா ஒர்க் பார்க்கலாம். அனு, உங்கள் டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஈவினிங்குள்ளே உங்கள் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சாரி மேம், இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக எப்படியாவது முடிச்சிடணும். காட்சி 7 கிராமம் மாலை 4 மணி. காட்சி 8 நகரம் மாலை 4 மணி. காட்சி 9 கிராமம் இரவு 7 மணி. அப்பா, வயலில் களை இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் பக்கத்து தோட்டத்தில் நாற்று நடணும்ப்பா. சரிப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்பா, தாத்தா, நீங்க ஒரு நிமிஷம் கவனிங்களே. இன்னைக்கு வச்ச பரீட்சையில நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். அப்படியா கண்ணே? இதே மாதிரி படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும். சரிங்கப்பா. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கவிதா, வாமா எடுத்து வை, எல்லாரும் சாப்பிடலாம். காட்சி 10 நகரம் இரவு 9 மணி. சமைச்சிட்டேன். பசிக்கிறப்போ 2 பேரும் சாப்பிட்ருங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் ஒர்க் பார்க்குறேன். சரி அனு, நீ போ. தேஜு, நீ சாப்பிட்டு தூங்குமா. இந்த டிராயிங்கை பாருங்களே, நான் தாமா வரைஞ்சேன். சரி தேஜு, நல்லா இருக்கு. இப்போ அம்மாவுக்கு ஒர்க்கா இருக்கு. நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரமா போய் தூங்குடா. சரிம்மா. அப்பா அப்பா, இந்த டிராயிங்கை பாருங்களே, நான் தான்ப்பா வரைஞ்சேன். சரிடா, அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் மார்னிங் பார்க்கட்டா, நீ போய் தூங்கு. சரிப்பா. இவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ணுறது? ஆஃபீஸ்லேயும் ஒர்க் ப்ரெஷர், வீட்லேயும் அணு கூடயும் தேய்ச்சி கூடயும் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்ன வாழ்க்கை சே. அப்பாடா, ஒர்க்கை முடிச்சாச்சு. சே, பாப்பா வந்து காட்டின டிராயிங்கை கூட என்னால் பார்க்க முடியல. மார்னிங் ராஜேஷுக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க முடியல. இப்படி வேலைக்கு ஓடி ஓடி என்னதான் செய்ய போகணும்னு தெரியல. வீட்டில் ஃபேமிலியாக ஹாப்பியாகவே இருக்க முடியல. என்னடா வாழ்க்கை இது. நகரம் கொடுக்கும் கனவுகள் உயரம், கிராமம் கொடுக்கும் வாழ்க்கை ஆழம். நேரமில்லாத செல்வம் குழந்தையை தனிமைப்படுத்தும். வறுமையிலும் நேரம் தரும் குடும்பம் குழந்தையை மனிதனாக்கும். புத்தகம் கற்றுத்தரும் அறிவுக்கு மேலே அன்பு கற்றுத்தரும் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இன்னும் சுவாசிக்கிறது கிராமத்தில். நல்லா கிளாப் பண்ணலாம். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்த குறித்த வேலை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்தில் யார் இருக்காங்க போறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்க. ரொம்ப அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட், வாழ்த்துக்கள். நல்லா கிளாப் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அடுத்ததா ட்ராமாவில் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டல்லாக உள்ள ஃபீல் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனர்ஜி ஏற்றுறதுக்காக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், கல்வியல் கல்லூரி மாணவிகளினுடைய நடனம் இது. வரும்போதே வேப்பிலையோட வர்றாங்க. மந்திரிக்க போகிறாங்களா, இல்லை ஆட போகிறாங்களா, இல்லை நம்மளை ஆட வைக்க போகிறாங்களான்னு பார்ப்போம்.
போல மனசு சுத்துற வேளை சுராங்கு நிக்காமல் கனவா பாருவானம் துணி துவைத்தது மேகம் வெளுக்கு கொடுத்த சோகம் நீவா காடியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரம்மா காடியம்மா வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை பூவில கட்டின பாலம் நீ சட்டாரோ சட்டு வச்ச பொண்ணி என்னைக்கு பாரோ பூவில கட்டின பாலம் நீ சட்டாரோ சட்டு வச்ச பொண்ணி என்னைக்கு பாரோ கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேவராட்டம். அதாவது இன்றைக்கு அழிந்து வரக்கூடிய கலைகள்ல இதுவும் ஒன்று. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மறந்து போயிருக்கோம், தெரியாம இருக்கும். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த தேவராட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவதுந்துபி அப்படின்ற ஒரு பறை இசையின் மூலமாக வரக்கூடிய சவுண்ட், அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய ஆட்டம். அதாவது தேவர்கள் தங்களுடைய வெற்றி வாகையை அதாவது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தேவராட்டம் அப்படின்றது வந்திருந்தது. அதிலிருந்து மருவி இன்றைக்கு வந்துட்டு நிறைய விழா காலங்களிலும் அதே போல் சில சமூகத்தினராலும் இந்த தேவராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தேவராட்டம் ஒன்லி ஆண்கள் மட்டுமே அந்த தேவதுந்துபி அப்படின்ற ஒரு இசைக்கருவிக்கு வரக்கூடிய இசைக்கு ஏற்ப தங்களுடைய கை கால்களை அசைச்சு ஆடக்கூடிய ஆட்டம் இந்த தேவராட்டம். அதை வழங்குவதற்காக நம்மளுடைய கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில்.
தேங்க்யூ கைஸ். அப்பதான் சூப்பர் டிவியில் பார்க்கும்போது நீங்க எல்லாரும் ஸ்மைலிங் ஃபேஸோட அழகா தெரியுவீங்க. அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் தான். ஓகேவா? ஓகே, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணிட்டு நல்லா கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். ரெடி? ஓகே. அந்த பக்கம் சவுண்டு பத்தல, ஆளும் பத்தல. இந்த பக்கம் நல்லா நீங்களே கிளாப் பண்ணிடலாம். அது இதுதான் எதிர்பார்த்தது. இந்த பக்கம் பசங்கன்னா கெத்து, நல்லா காமிங்க. ஓகே, இதுக்கு ஈக்குவலா உங்களால முடியுமா? முடியுமா? வைப்பு பத்தல ப்ரோ. ஓகே, இந்த வைப்பை நம்ம கொண்டு வர போறோம். மாஸ்டர் எல்லாரும் அங்க இருந்து ஆடலாம். மாஸ்டர் வாங்க வாங்க வாங்க. நல்லா எனர்ஜெட்டிக்கா. எனர்ஜி பத்தல. நல்லா சவுண்ட். வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம எனர்ஜி. ரெடியா? ரெடி?
குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ என் கண்மறைவாக இன்று காண சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே காணாமல் வாழ என்னை தானே வைப்பாளோ தாண்டிய ஆட்டம் ஆட தசரா கூட்டம் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். அடுத்ததாக கல்வியியல் கல்லூரி மாணவிகளின் ஒயிலாட்டம்.
tonight feeling so what you jumping tonight feeling so what tonight feeling so what you feeling so what you jumping tonight feeling ఇప్పుడు చూడు ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம் உங்களுக்கு. எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்மைலிங் ஃபேஸ், நல்ல சாங் செலெக்ஷன், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்த நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளின் ரேம்ப் வாக் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. ஸோ எங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. இதோ நமது ஸ்ரீ சாய் பாரத் கல்லூரியினுடைய ரேம்ப் வாக் வித் ஃபேஷன் ஷோ. ரொம்ப அழகாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேஷன் ஷோவை பார்க்குறதுக்காக நீங்கள் எல்லோரும் தயாராகிட்டீங்களா? வீட்டுக்கு எப்படா விடுவீங்கன்றீங்களா? ஜாலியாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும். கிளாஸ் ரூம்குள்ளேயே எத்தனை நாள் தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. இங்கே இன்னும் 2-3 சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? ரெடியா? ஓகே. சவுண்ட் நிறைய புதிய புதிய விஷயங்களை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே மெனக்கெட்டு நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரியில் தான் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் போய்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்லா கிளாப் பண்ணலாம். உங்களோட அதாவது உங்களை டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணுன்றக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு இந்த மேடையில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபேஷன் ஷோவில் ரேம்ப் வாக் வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு குக்கிராமத்தில் இருந்து நீங்கள் வந்திருப்பீங்க, எல்லாரும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்திருப்பீங்க. ஸ்டேஜ் ஏறணும்னாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசணும்னாலே பதறுவோம். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஒரு அரிய மேடையை வந்து நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரி வந்து இது போல ஒரு விஷயங்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி வரவேற்கலாம். ரெடி? தமிழ்நாடு கேரளா கர்நாடகா
Assam. Maharashtra. Andhra. Odisha. West Bengal. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ரேம்ப் வாக்கில் வந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. அழகாக வந்து ஸ்டேஜை யூஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இல்லாமல் வந்தோம் போனோன்னு இருந்தாங்க. எனிவே எல்லாருக்கும் நல்ல ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபேஷன் டெக்னாலஜி பற்றியும் இதை பற்றின இன்னும் சில விஷயங்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரியினுடைய ஹெச்ஓடி அவங்க வராங்க. ப்ளீஸ் வெல்கம் மேம். Good evening everyone. I'm Sandhya. I'm HOD from Department of BSc Costume Design and Fashion Technology. Sri Sai Bharat College providing quality higher education and skill development for the students. So first of all இந்த ஃபேஷன் டிசைனிங்னா என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேஷன் டிசைனிங்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி. அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் மூலியமாக கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து ஃபேஷன் டிசைனிங். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி ஃபேப்ரிக் வந்து செலக்ட் பண்ணுறது, எப்படி வந்து கலர் செலக்ட் பண்ணுறது, எப்படி ஆக்சசரிஸ் வந்து ரெடி பண்ணுறது, எப்படி எந்த கலர் ஸ்கின் டோனுக்கு வந்து அவங்க மேட்ச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஹெட் டு ஃபுட் வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து இருக்குது. இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கலர் காம்பினேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது, எப்படி அந்த பேட்டர்னை வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கில் கற்றுக்கலாம். மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லரிங் தான் வந்து இதோட அட்வான்டேஜ். நீங்கள் டெய்லரிங் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கில்லோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஆர் எனி டிகிரி. தென் வந்து நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பற்றி ஒரு வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர், ஃபேஷன் டிசைனர், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர், நல்ல டிராயிங் பண்ணுற ஸ்கில் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும், பேட்டர்ன் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணலாம், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிசைனிங் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அதுதான் வந்து என்னோட எய்ம். கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸை பற்றி எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது மூலிமா வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போகணும், அதான் என்னோட ஆசை. ஒரு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை கஷ்டப்படுறவங்களோ, ஸோ இது மூலிமா வந்து அவங்க பெரிய ஆளாக வரணுன்றதான் என்னோட ஆசை. தேங்க்யூ. இருக்கக்கூடியதில் ஆள் பாதி ஆடை பாதி, அதுதான். ஒருத்தவங்க எவ்வளோதான் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க இல்லை எப்படி இருந்தாலும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்கும்போது நம்மளே ஒரு வியக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்களா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நம்மளே 2 தடவை கடையில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம், இல்லையா உண்டா?
என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரியினுடைய கல்லூரி பொங்கல் விழா நிகழ்ச்சியை பார்த்துருந்துருப்பீங்க. மாணவர்களுடைய அட்டகாசமான கொண்டாட்டம் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்பீங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருந்துருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான்.